ஹாய் ஹலோ கைஸ். ஸோ இந்த மார்ச் மாதம் வரப்போகிற ரம்ஜான் ஈவெண்ட் பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாமே இருக்குது. புதுசு வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. கரீன் நம்மளை பச்சி செய்ய போகிறாங்க இதுக்கப்புறம் தான். ஸோ டைமண்டும் கொடுக்க போகிறாங்க, நம்ம ஃப்ரீயாகவும் ட்ரெஸ்ஸஸும் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நினச்சேன். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் இருந்துச்சு, என்னன்னா ப்ரோ வாய்ஸ் க்யூட்டாக இருக்குது ப்ரோன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ப்ரோ உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ ப்ரோ. கீட்டு ஓபி ப்ரோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. ஓகே கைஸ், நம்ம ரம்ஜான் ஈவெண்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிடுவோம். ஓகே கைஸ், நம்ம ஸ்டார்டிங்கில் வளவலன்னு பேசாமல் ஸோ ரம்ஜான் அப்புன்னு சொல்லி போட்டு கம்மிங் ஜூனு போட்டு ஸோ கெல்லி அக்கா ஒரு கேமல் மேலே உட்காந்துருக்காங்க. இதுதான் வந்து லாபியாகவே இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தலை டோனியோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்து எப்படின்னா ஸோ அவங்க ப்ரொஃபைலில் விஷ்லிஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேருக்கு அது கொடுத்துருக்காங்களாமா. ஸோ எனக்கு நான் செக் பண்ண எனக்கு வரவே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எமோட்டு ஸோ இது எல்லாமே வரப்போகுது கைஸ். ஸோ எப்போன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக மார்ச் 22 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. மேபி அப்பயே கொடுக்க வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த தோனி கேரக்டரோட எபிலிட்டி வந்து எதுவுமே தெரியல எனக்கு இப்போ வரைக்கும். ஸோ மேபி பார்த்தீங்கன்னா வெரி ஸ்பீட் கேரக்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தோனி வந்து ஒரு டிசிப்ளினான மோட்டிவேட்டான ஆள். ஸோ மேபி ஸ்பீட் கேரக்டர் இருக்க வாய்ப்பு சான்சஸ் அதிகமாக இருக்குது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ரம்ஜான் ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்குற ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 50% கன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மல் ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஷர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்குது. மேபி ஃப்ரீயாக கொடுக்க சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து என்ன வரப்போது பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் ஈவெண்ட் கை. ஸோ இது ஒரு 4 அமௌண்ட் இருக்குது. 4ல் ஒன்று பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட்டில் வரப்போகுது. எப்படின்னு சொல்கிறேன்னு நான் பேச சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டாக இருக்குது. போயான்னு எழுதுனா வேறு அப்போ இது கண்டிப்பாக நம்மளுக்கு டைமண்ட் கொடுக்குற மாதிரி தான் ஈவெண்ட் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அது பட்டாசு வெடிக்கலாம். மேபி இதில் ஹோலி பேஸ் பண்ணி வர ஈவெண்ட் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தகிட அமௌண்ட் மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க சான்சஸ் அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் சுத்தமாகவே இல்லை. அதனால் உங்களுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அது ஃப்ரீயாக கொடுக்க. ஓகேங்களா? அதனால தான் நான் ஃப்ரீன்னு சொல்லவே வந்தேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு கைஸ். இந்த 4 ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் கொடுக்குற ஈவெண்ட் தான் வரப்போகுது. ஸோ இந்த 2 ப்ளூ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எப்படி வரப்போகுதுன்ட்டு. மிச்சம் அந்த 2 க்ரீன் ஷர்ட் ட்ரெஸ் மட்டும் எப்படி வரும் சில இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த M87 ஸ்கின்னுக்காக நிறைய பேர் வெயிட்டிங்க. ஏன்னா இந்த ரம்ஜான் ஈவெண்ட்டை பொறுத்து ஸோ விஷ் ஈவெண்ட் நிறையா வர வேண்டியது நம்மளுக்கு எந்த ஈவெண்ட்டுமே வரல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா M87 விஷ் ஈவெண்ட்டில் வந்துச்சுன்னா ரொம்ப சான்சஸ் கம்மி டைமில் நிறைய பேர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த M87 பவர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இந்த க்ரீன் ஷர்ட்டா இந்த ப்ளூ ஷர்ட்டா எது உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பாருங்க எல்லாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பையன் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பொண்ணு ட்ரெஸ் எனக்கு வர்த்தாவே படலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிழிஞ்சி பொண்ணு ட்ரெஸ் மாதிரி இருக்குது. இது கொடுக்காம இருந்துருக்கலாம் எனக்கு. ஏன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே பாய் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. மேபி இந்த பொண்ணு ட்ரெஸ் வேணால் ஃப்ரீயாக கொடுக்க சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது M87 ஸ்கின்னோட பவரை சொல்கிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் M87 ஸ்கின்னோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா டபுள் ரீலோட் ஸ்பீடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த கன்னு வர்த்தா எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா இந்த பேரோட் கன் ஸ்கின் அப்புறம் வந்து இந்த ஒன் பீஸோட கன் ஸ்கின்லாம் வரும்போது ரொம்ப வர்த்தா எனக்கு தோணுச்சு. எனக்கு இந்த M87 ஸ்கின்னு வர்த்தா இல்லைன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த வர்த்தை கிடையாது தான் நான் சொல்லுவேன். உங்ககிட்ட ஸ்கின்னே இல்லை அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது உங்கள் விஷயம் தான் சொல்லுவேன். அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா ஸோ அந்த 2 ப்ளூ ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் வருது சொல்லும்போது அந்த ஈவெண்ட் வந்து ரேண்டம் பாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எமௌண்ட்டு 2 ட்ரெஸ்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ஸ்கின்னு ஒரு கட்டான நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து போயா பாஸ் ஆடாக இருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா போயா பாஸ் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து போயா பாஸ் வந்து ஒரு ஈவெண்ட் வீல் மூலியமாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸோ 20% ஆஃபரில் 318 டைமண்டில் போட்டிருக்காங்க. ஸோ அது நானும் ஒருத்தர். ஸோ அதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் ஸோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் வரப்போகிற அடுத்த ரம்ஜானுக்கான ஃபுல் ஈவெண்ட்டு. ஸோ இந்த மாதம் ஃபுல்லாமே ஈவெண்ட்டாக தான் இருக்கும்போது நினைக்கிறேன். அந்த விஷ் ஈவெண்ட் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் பை.